என்ன காலை முட்டுது இல்ல கேஸ் அடுப்பு இருக்கு சுடு இஞ்சால இருக்கு பாருங்க 20-30 அரிசி தேங்காய் 15-20 தேங்காய் சாப்பாடு கடல்ல இஞ்சின் பொழுதான நாங்கள் சாப்பிட உயிர் வாழ்றது கரை சேர்றதில்ல எங்கேயாவது ஃபோன் தான் தொடர்பு தொலைத்தொடர்பு இல்லை போட்லேயே நாங்கள் வருமானம் கிடைக்கிறபடியே ஒரு சில வேலையை சொல்லி செய்யறோம். உழைக்கலாம் சாமி படம் எல்லாம் வச்சிருக்கோம். அடி இது நாங்க நிக்கிறதா? வணக்கம் மக்களே, நான் உங்கள் தமிழ்மதி. இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், கடைசியாக நாங்கள் பருத்தித்துறை கொட்டடி சந்தையில் வீடியோ எடுத்துகிட்டு வந்து கொண்டிருக்கேக்க பருத்தித்துறையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வள்ளம் கரையொதுங்கி நின்றது. அப்போ இது வரைக்கும் நாங்கள் அந்த வள்ளம் பார்த்துருக்கிறோம், ஆனால் உள்ளே போய் என்ன மாதிரியான விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி பார்க்கல. அப்போ அதனால நாங்கள் அதில் போய் அந்த வள்ளத்தில் இருந்தாலோட கதைச்சு என்ன மாதிரி இந்த வள்ளத்தால் என்ன மாதிரியான மீன்பிடி செய்வினம், மற்றது என்னென்ன மாதிரி விஷயங்களை வந்து இவையில் கொண்டு போவினம் என்று சொல்லி நாங்கள் கதைச்சிருக்கிறோம். அதுதான் வந்து இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உள்ள இறங்கினா தானே என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி நானும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காண்பிக்கலாம். அதனால் ஒரு மாதிரி பிடிச்சு அந்த அண்ணையும் ஹெல்ப் பண்ணினவர் கீழே வள்ளத்துக்குள்ளே நான் இறங்கிட்டேன். இதில் எடுத்துட்டு ஆமா, இதுதான் வள்ளம். எங்க எதுல படுப்பீங்க? இதுலயா மேல? ஐயோ பொறுங்க வாரம் சொல்லுங்க. மேல இதுல இதுல இருந்தாண்டு போவீங்க. நல்லா ஆடுது எங்கோ. சரியான கஷ்டம். என்ன நார்மல் போட்டுகளை விட இது ஆடுமா? இதுக்குள்ளேயும் படுக்கலாம் என்ன? ஐயோ, எனக்கு கரையில நிக்கவே தலைய சுத்துது. வள்ளமா இது? உங்களோட ஊர்ல போட் நீங்க திருகோணம் மேல இதான் வள்ளம் பாருங்க. இப்படி உள்ளுக்கு இந்த மாதிரி செட்டப்ல தான் இருக்கும். போய் இப்போ இண்டைய போய் 2-3 நாள் நின்று பாருங்க. 10-15 நாள் நிற்பீங்க. அதுக்கான சாப்பாடு தண்ணி எல்லாம் கொண்டு போறாது. மீன்களை பிடிச்சி என்ன செய்வீங்க? எதுக்கு வைக்கிறது? முன்னுக்கு வைப்பீங்க. இதுல எல்லாமே இருக்கு என்ன? அப்ப சுடுதண்ணி எதுல வைக்கிற? இதுக்கியோ இதுக்குள்ள கேஸ் அடுப்பு இருக்கு, சுடு இஞ்சால இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 10 நாள் வரைக்கும் நின்று போட்டு வருவினமா. மீன்கள் எடுத்து உள்ள வைப்பீங்களா என்ன? காத்தண்டபடியா போகல பாருங்க. இப்ப கரையில தான் நிக்குது, ஆனா கரையிலேயே சரியான ஆட்டமா இருக்கு. எனக்கெல்லாம் முதல் முறையா இதுக்குள்ள ஏறி இருக்கு, தலையை சுத்துற மாதிரி இருக்கு. உங்களை பழகிட்டு தானே? எவ்வளவு காலம்? 25 வருஷம். சொந்த ஊருக்கு போய் வரீங்களோ? வேற என்னென்ன கொண்டு போவீங்க இந்த போட்ல? வேற என்ன சாப்பாடு தான் சாப்பிடுறது தான் கொண்டு ஒரு மாசத்துக்கு அரிசி 20-30 அரிசி தேங்காய் 15-20 தேங்காய் சாப்பாடு ஒரு மாசத்துக்கு தக்கன சாப்பாடு கொண்டு போய். ஏன் 10 நாள்ல நிக்கிறது? சொல்ல கடல்ல இஞ்சின் பொழுதான நாங்க சாப்பிட உயிர் வாழ்றது கரை சேர்றதில்ல எங்கேயாவது. அப்ப ஒரு மாசத்துக்கு தேவையான அரிசி சாமான் சாப்பாடு எல்லாம் கொண்டு போவீங்க? குறிப்பிட்ட 20 கிலோமீட்டர் இங்க கவரேஜ் போன் தான் தொடர்பு தொலைத்தொடர்பு இல்லை.
போட்டில் செட்டில் ஆகப்படியாக நாங்கள் சாப்பாடு கூட கொண்டு போகிறோம். ஆடையா நீங்க போய் கூட எத்தனை நாள் இருக்கிறீங்க? கூட வந்து கொண்டு அதுக்கு மேலே அதுக்கு மேல நிக்க மாட்டேங்க. எத்தனை பேர் போவீங்க? 4 பேர். 4 பேர். மற்ற இதுல விட இதுல கொஞ்சம் கஷ்டம் போல. வடத்தொழில கஷ்டம்தான். கூடுதலான வருமானம் கிடைக்கிறபடியே ஒரு சில இதிலேயே சொல்லி செய்யலாம். இதுல கூடுதலான வருமானம் கிடைக்கும். வடத்தொழிலை பொறுத்தல அப்படித்தானே. ஒரு மேசன் வேலைக்கு போனால் 3000 பின்னர் வரைக்கும் வேலை செய்யும். இது அப்படி இல்லை. சான்ஸ் எல்லாத்தையும் வேலை செய்யுமா இருந்தால் ஒரு நாள் 50,000 1 லட்சம் ரூபா உழைக்கலாம். சான்ஸ் வேலை செய்யும். அதனால பிரச்சனை இல்லை. ஆனா கஷ்டப்பட்டது கொஞ்சம் கஷ்டம் தான். வளர்ந்தபடி உங்களுக்கு இது தெரியுது. இங்க பாருங்க, இப்ப வேற குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் கிடைக்கிறார். இதுக்கும் எல்லாமே இங்கே இருக்கு. இந்த போட்ல பாருங்க, சுடுதண்ணி வைக்கிறதுக்கு கேட்டில், பானை, பேந்தி, இது கேஸ் அடுப்பு, அங்க சுவாமி படம் எல்லாம் வச்சிருக்கோம். இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தலையை சுத்துது. சுவாமி படம், இந்த போடுறதுக்கு உடுப்புகள், இதுக்குள்ள என்னங்க இருக்கு? கேஸ் அடுப்பு வச்சிருக்கீங்க சொன்னீங்க. இதுக்குள்ள கேஸ் இருக்கியா? சமைச்செல்லாம் சாப்பிடுவீங்க? இதுல ஆளுங்க இருக்கு. இந்த இது மல்லெண்ணெய் கிடக்கு. 6-7 அடி. இது நாங்க நிக்கிறதா? இல்லடி முட்டு மீறி. முட்டு மாதிரி. ஆனா கரை பக்கத்துல இருக்கு. ஆடையா? கடத்தொழில பார்த்தீங்கன்னு சொன்னால் வருமானம் உழைக்கலாம்னு சொல்லுவினோம். ஆனால் அந்த கடத்தொழில் வருமானம் தாரதா இருந்தாலும் கூட மற்ற தொழிலோட ஒப்படைக்க கொஞ்சம் ஆபத்து நிறைந்த ஒரு தொழிலாக தான் இந்த தொழில் இருக்குது. ஏன்னு சொன்னால் நீங்கள் இந்த காணொலியிலே பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்குமே கடலில் தங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம்னு சொல்லிச்சினோம். சரி, நாங்கள் இந்த காணொலியில ஒரு வள்ளம் எப்படி இருக்கும், அதுக்குள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, வள்ளத்துல மீன் பிடிக்க போகைக்க மீனவர்கள் என்ன மாதிரியான பொருட்களை தங்களுடைய தேவைக்காக கொண்டு போயினோம் என்றதை பத்தி எல்லாமே நாங்கள் இந்த காணொலியில பார்த்துருக்கிறோம். இன்னொரு விஷயம் முக்கியமான சொல்லணும் என்னன்னா, இப்ப நாங்கள் இதுல காணொலியில எங்களோட கதைச்சவர் வந்து திருகோணமலை. அவர் பார்த்தீங்கன்னு சொன்னா திருகோணமலையிலிருந்து மீன் பிடிக்க வழிக்கிட்டு மீன் பிடிச்சிட்டு திருப்பி கரையில எங்க வள்ளம் ஒதுங்குதோ அந்த இடத்துல கொண்டு மீனை விப்பினமா. கூடுதலா வந்து பருத்தித்துறை தான் வந்து ஒதுங்கும் வள்ளம்னு சொன்னார். அதில் வந்து வித்துட்டு திருப்பி தங்களோட சொந்த ஊருக்கு போவினமா. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்.